வணக்கம். 2025 ஆல்மோஸ்ட் எண்ட்ல இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு வருஷம் துவங்கும்போதும், அ எந்த செக்டார், எந்த அசெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்? இன்வெஸ்டாருக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு, கேள்வி, ஏன்னா முதலீடு செய்றதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த பக்கம் அதிகமா ரிட்டர்ன் குடுக்கும்ன்றத தான் நம்ம பார்ப்போம். 2025 பிகினிங்ல நான் குடுத்திருந்த ஒரு விஷயம் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரில 2025 பதவி ஏத்துக்கிட்டார். அப்பவே நான் வந்து என்னோட வீடியோஸ், என்னோட குரூப்ல நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். கோல்டு, சில்வர், பிட்காயின் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்றது. கடந்த 25 வருஷத்துல இல்லாத அளவுக்கு கோல்டு, சில்வர், பிட்காயின் கிட்டத்தட்ட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த வருஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த 2025ல ஈக்விட்டி மார்க்கெட்ல எந்த செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? 2026ல எந்த செக்டார் நம்ம கவனிக்கலாம்? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் நீங்க சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, ஸ்டாக் மார்க்கெட்ட தமிழ்ல லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு செக்டார நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, அ டிசெண்டிங் ஆர்டர்லேருந்து நம்ம போகலாம். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாத இண்டெக்ஸ்லாம் என்ன? 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ் செக்டார் இண்டெக்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கர் சைக்ளிக் செக்டார் இது. அதனால கிட்டத்தட்ட 7% வந்து இந்த 2025ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. 7.2% அப்படின்னு சொல்லலாம். கன்சம்ஷனும் பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் குடுக்கல. 7.3 குடுத்திருக்கு. கன்சூமரும் செக்டார் ரொட்டேஷன் டிஃபென்சிவ் மோட்ல இருக்கக்கூடிய ஒரு துறை. எம்என்சி இண்டெக்ஸ் 8% ஹை பீட்டா சைக்ளிக்ன்றதுனால இதுலயும் பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் இல்ல அப்படின்னு சொல்லலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 12.9லேருந்து 13% அளவுக்கு ரிட்டர்ன் குடுத்திருக்கு. கவர்மெண்ட்டோட சப்போர்ட், பிரைவேட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 13% வரைக்கும் இந்த இயர் ரிட்டர்ன் குடுக்கறதுக்கு காரணமா இருந்தது. கமாடிட்டீஸ் இண்டெக்ஸ் 13.6%. மெட்டலோட மல்டிபிள் மெட்டல்ஸ், எனர்ஜி, மெட்டீரியல் பிளேஸ் வந்து ஒன் ஆஃப் த கீ ரீசனா பார்க்கலாம். இந்த செக்டார் 13.6% இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு. பேங்க் இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ், லோன் குரோத் ஒரு ரீசன். ஸ்டேபிள் அசெட் குவாலிட்டி பெரிய அளவுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, வாரா கடன் கண்ட்ரோலை மீறி போகலை அப்படின்றது ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி 16.1% இந்த வருஷம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 4வது இடத்துல ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸு, அதாவது பேங்க் நிஃப்டியை விட ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸு கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 16.1 பேங்க் நிஃப்டி, 16.4 ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ். ஸ்ட்ரென்த், பேங்க்ஸோட ஸ்ட்ரென்த்து, என்பிஎஃப்சி, டைவர்சிஃபைட் ஃபினான்ஷியல்ஸ் இது ஒரு ரீசனாக நம்ம பார்க்கலாம். அடுத்த 3வது இடத்துல ஆட்டோ இண்டெக்ஸ், ஆட்டோமொபைல் இண்டெக்ஸ் 21% ஒரு அவுட் பெர்ஃபார்மிங் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். பேசஞ்சர் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிளோட டிமாண்ட், சப்ளை ப்ளஸ் டிமாண்ட் வந்து க்ரோத் வந்து ஈவனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதும் ஒரு ரீசனாக பார்க்கலாம். மெட்டல் இண்டெக்ஸ் 21.6%ல செகண்ட் பிளேஸில் இருக்குது இந்த வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இண்டெக்ஸில். குளோபல் கமாடிட்டி ப்ரைஸ் வந்து ஒரு ரீசன், தொடர்ந்து ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணுறது. குளோபல் நியூஸ் ஒரு காரணமாகவும் பார்க்கலாம். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதல் இடத்துல டாப் செக்டோரல் கெய்னர் அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்டார் தான் யாருமே எதிர்பார்க்காத செக்டார். ஏன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்னாவே நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, என்ன பெரிய மூவ்மெண்ட் இருந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் 27.8% இந்த 2025ல் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. முதல் இடத்துல ரிட்டைன் ஆகிருக்கு. கிரெடிட் க்ரோத் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம். அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது. இன்னொரு நியூஸ் என்னென்னா, இன்னும் அஃபிஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. பட் ஆனால் பேங்க்ஸ் வந்து அப் டு மர்ஜருக்கான, பிஎஸ்யூ பேங்க்ஸோட மர்ஜருக்கான நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பட் இதுவும் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிஎஸ்யூ பேங்க்ஸோட வேல்யூவேஷன் வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் இருக்கிறதும் ஒரு காரணமாக பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.